ஜெய் பீம். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமாய் வேரலூர் என்றால் இந்திய அரசாங்கத்துடைய SC/ST ஆணையத்தை தட்டியிருக்கிற இந்த வேரலூர் கிராமத்தில் ஒரு மிகச்சிறந்த போராளி, அப்பழுக்கற்ற போராளி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உற்ற நண்பனாய் நம்மை எல்லாம் விட்டு 6 ஆண்டு இந்த மண்ணிலே விதையாய் மடிந்திருக்கிற மாவீரன் அருமை சகோதரர் தீர்த்தமலை அவர்களுடைய திருவுருவ படத்தை இந்த மாவட்டம் முழுவதும் தேடி பார்த்தாலும் கூட எந்த கரங்களால் அவற்றை திறக்க வேண்டும் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்திய போது என்னத்தான் அரசு அதிகாரியாக பயனற்றிருந்தாலும் கூட ஒரு போராளியின் திருவுருவ படத்தை இந்த பொற்கரங்களால் மட்டுமே திறக்க வேண்டும் என்று நான் மன உறுதியோடு அண்ணன் அவர்களிடத்திலே அனுமதி கேட்டேன். நீங்கள் தான் இந்த போராளியுடைய படத்தை திறக்க வேண்டும் அண்ணா என்று நான் கேட்டதற்கு இணங்க கண்டிப்பாக வருகிறேன், பறந்து வருவேன் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். அந்த படத்தை திறந்து வைத்து எனக்கு முன்னால் சிறந்ததொரு கருத்தினை உரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் இளங்கவியார் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறந்த களப்பணியின் அனுபவத்தை களத்தில் கண்டிருக்கிற அந்த வேலை திட்டங்களை கண் முன்னால் நிறுத்தி சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்து கொண்டிருக்கிற எனது பாசத்திற்குரிய அன்பு தம்பி, தலித் விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் NA கிச்சா அவர்களே, ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட நேரம் காலங்களை கடந்து குடும்பத்தை எல்லாம் துறந்து சமூகத்தில் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று ஒரு வீர மங்கையாய் வலம் வந்து கொண்டிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தலித் நதியா அவர்களே, அண்ணன் இளங்கவியார் அவர்கள் வாயால் எங்கள் தளபதி என்று அங்கீகரிக்கக்கூடிய அன்பு பெற்றிருக்கிற அருமை தம்பி திருவண்ணாமலை நகரத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை உயிர் மூச்சாய் தாங்கி பணி செய்து கொண்டிருக்கிற எனது பாசத்திற்குரிய அன்பு தம்பி RK அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பேற்று அமர்ந்து கொண்டிருக்கிற மாவட்ட அமைப்பாளர் மரியாதைக்குரிய கோதண்டமணி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, எனது பாசத்திற்கும் அன்பிற்குரிய அருமை சகோதரர் மாவீரன் செல்வதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தீர்த்தமலையின் வாரிசு, ஒடுக்கப்பட்ட மக்களின் இளம் போராளி அன்பு தம்பி டி பாண்டியன் அவர்களே, தன்னுடைய கணவரை எவ்வளவு இன்பத்திலும் துன்பத்திலும் பாதுகாத்திருந்தாலும் கூட 6 ஆண்டு காலம் அவரை பிரிந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தீர்த்தமலையின் துணைவியார், அவரை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த தியாக செம்மல் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மக்கள் போராளி எழுச்சி தமிழரின் நம்பிக்கை நட்சத்திரமாய் அண்ணன் மாத்து பகலவன் அவர்கள் இப்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களை வருக வருக அன்போடு அழைக்கின்றேன்.
அன்பு தம்பி நாகராஜ் அவர்களையும் மருதவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செப்டம்பர் மாதம் என்றால் இருக்கிற மாதங்களிலே மிகச்சிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்திற்கென்று ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று உண்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன வரலாறு என்பதை ஒரு சில செய்திகளாய் சொல்லி முடிக்கின்றேன். செப்டம்பர் 1 தேதி அன்று தமிழகத்தில் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய வாழ்நாளை மக்களுக்காய் தியாகம் செய்திருக்கிற தியாக செம்மல் பொன்பரப்பி தமிழரசன் அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் 1. செப்டம்பர் 2 வட தமிழகத்தை குலுக்கியிருக்கிற சென்னையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாவீரன் கோவை மூர்த்தியார் அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் 2. செப்டம்பர் 5 என்னுடைய மாமியார் அவர்கள் மறைந்த நினைவு தினம் செப்டம்பர் 5. செப்டம்பர் 11 இன்றைக்கு தமிழகத்தின் நிலையை ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நிலை என்பதை உணர்த்தியிருக்கிற மாவீரன் இம்மானுவேல் சேகருடைய நினைவு தினம் செப்டம்பர் 11. செப்டம்பர் 12 என்னுடைய தாயார் இறந்த நினைவு தினம். செப்டம்பர் 12 தமிழகத்திலே ஆயுத போராட்டத்தால் காவல்துறை போலி மோதல் படுகொலையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட திருப்பத்தூர் அப்பூர் பாலன் நினைவு தினம் செப்டம்பர் 12. செப்டம்பர் 14 விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னால் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா DPI உருவாக்கி தமிழகத்திலே களப்பணி செய்திருந்த மரியாதைக்குரிய மலைச்சாமி அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் 14. செப்டம்பர் 15 திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். செப்டம்பர் 17 தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்திருக்கிற பகுத்தறிவு தந்தை பெரியார் பிறந்த நாள். செப்டம்பர் 18 இன்றைக்கு மாவீரன் வட்டமேசை மாநாட்டில் பாபா சாஹிப் அம்பேத்கரோடு சென்று வட்டமேசை மாநாட்டில் இந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தந்த இரட்டைமலை சீனிவாசனுடைய நினைவு தினம் இன்று. செப்டம்பர் 24 இந்தியா ஒரு கருப்பு நாள். நான் பேனாவை பிடித்தேன், அவர்கள்தான் நகர்த்தினார்கள் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாள் செப்டம்பர் 24. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாதத்தில் தான் செப்டம்பர் 7 தீர்த்தமலை உயிர் நீத்த நாள் செப்டம்பருடைய சிறப்பு வாய்ந்த நாளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தீர்த்தமலை யார்? தீர்த்தமலைக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏன்? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமத்துவத்திற்காக சாதி ஒழிப்பிற்காக போராடிய போராளிதான் தீர்த்தமலை. இன்றைக்கு பல்வேறு வாகனங்களிலே நீலம் சிவப்பு நட்சத்திரம் கொண்ட கொடி பறக்கிறது என்று சொன்னால் அது இந்த மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் தீர்த்தமலுடைய ரத்தம் கலந்திருக்கிற கொடிதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் கொடி. என்ன காரணம்? தீர்த்தமலை பொங்கல் தினத்திற்கன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆதமங்கலம் புதூர் கிராமம் பகுதியிலே மாடு விடுகின்ற திருவிழா நடத்துவார்கள். ஆதமங்கலம் புதூர்
வீரலூர் மேல்சோழகுப்பம் 3 பகுதியிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழா நடப்போம். அங்கே மாடு விடுகின்ற திருவிழா நடத்துவார்கள். அதிலே அவர் ஒரு மிகச்சிறந்த சமத்துவத்திற்காக போராடிய நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கே வழக்கமாக எல்லா அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அனைத்து அரசியல் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அந்த திருவிழா பொங்கல் நேரத்தில் மாடுகளுக்கெல்லாம் அவருடைய கட்சி வண்ணத்தை அந்த மாட்டு கொம்பிலே வரைந்து அந்த கொடிகளை அந்த மாட்டு கொம்பிலே கட்டி அந்த மாடு விடுகிற திருவிழாவிலே விடுவார்கள். இன்றைக்கும் தென் தமிழகத்திலே தலித்துகளால் மாடு விட முடியவில்லை என்ற நிலை இல்லை. மாட்டை அடக்கக்கூடிய தலித்துகள் பங்கு பெற முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே பகுதியில்தான் அதே நிலைதான் இந்த பகுதியில குறிப்பாக ஆதமங்கலம், புதூர், வீரலூர், மேல்சோழகுப்பம் 3 பகுதிகளை மாடி விடுகிற போது தீர்த்தமலை தன்னை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தை கொடியை அந்த மாட்டு கொம்பிலே கட்டி மாடு விட உள்ளே நுழைகிற பொழுது நூற்றுக்கணக்கான காவல்துறையால் தாக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராளி தான் தீர்த்தமலை. தீர்த்தமலை மாடு வருகிறது என்று சொன்னால் அந்த நீலம் சிவப்பு நட்சத்திரம் தாங்கிய கொடியை உள்ளே வருகிற பொழுது எந்த மாடு வந்தாலும் கூட தீர்த்தமலை மாடு வந்தால்தான் அது திருவிழாவாக இருக்கும். எவ்வளவு நெருக்கடிகள், காவல்துறையால் பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு வழக்குகளை சந்தித்தாலும் கூட நான் செத்தாலும் சாவேனுடைய என் கட்சி கொடி இல்லாமல் மாடு விட மாட்டேன் என்று அவர் தொடர்ந்து அந்த சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறார். காவல்துறைக்கெல்லாம் ஒரு சின்ன சொப்பனமாக இருந்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், பழைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மலையூர் மம்மட்டியான் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த மலையூர் மம்மட்டியானை போன்று நிஜத்திலே வாழ்ந்து முடித்தவர் தான் மரியாதைக்குரிய தீர்த்தமலை அவர்கள். காவல்துறையால் கைது செய்யவே முடியாது. இங்கு ஆதமங்கலம் புதூர் கிராமம் என்றால் ஒரு கலவரம் என்று சொன்னால் உடனடியாக இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கிற மக்கள் போராளி அண்ணன் பாஸ்கருடைய வாகனம் பறந்து வரும். இந்த பகுதியில உடனடியாக எனக்கு போன் செய்வார், நீங்கள் வந்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார். நானெல்லாம் இந்த பகுதியிலே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிற பகுதி ஒரு மாபெரும் பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற நிலைக்கு அந்த இயக்கத்தை கொண்டு சென்ற மாவீரன் தான் தீர்த்தமலை. தொடர்ந்து காவல்துறை வழக்குகளுக்கும் காவல்துறை தடியடிக்கும் கொஞ்சமும் கூட அவரால் சமரசமே செய்து கொள்ள முடியாது ஒரு சமரசமற்ற போராளி என்று சொன்னால் அது தீர்த்தமலை தான். அது தீர்த்தமலை மட்டும்தான். இதே நிலையில் சாதிகளுக்கெல்லாம் திரட்டி ஒரே இயக்கத்திற்குள் இருக்கிற ஒரு பொறுப்பாளரை நிலைநிறுத்தி ஒரே உற்சாதிக்குள்ளவே அவருடைய சாதிக்குள்ளவே அவரை அடிக்கி நொறுக்க வேண்டும் என்று 30க்கும் மேற்பட்டவர்கள் அடித்து தாக்கினார்கள். என்னிடத்திலே காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க வேண்டும் என்று காலையிலே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து விடுவார். நான் சொன்னேன், வேணாம் தீர்த்தமலை, அவர்கள் நம்ம சகோதரர்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால், அண்ணா நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் என்று உண்மையாக கை வந்து கொண்டிருப்பார். சாதி இந்துக்களுக்கும் தீர்த்தமலைக்கும் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அடிதடி நடந்தது. புகார் கொடுத்து எஸ்எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவர்கள் மீது பாய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளும் இங்கிருக்கிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் தீர்த்தமலையை நெருக்கி விட்டார்கள். உங்கள் காலிலே கூட விடுகிறோம், ஒரு முறை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அப்போது சொன்னார், எங்களுடைய அண்ணன் வர்கீஸ் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் இந்த வழக்கை நான் வாபஸ் பெறுவேன் என்று சொன்னார். நான் ஒரு நாள் கூட அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேச்சை அப்பட்டமாக கேட்ட மாபெரும் போராளி மரியாதைக்குரிய தீர்த்தமலை அவர்கள். இன்னொரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும். மரியாதைக்குரிய அன்பு தம்பி கிச்சா அவர்கள் பேசுகிற போது அந்த செய்தியை வலியுறுத்தினார். இதே பகுதியிலே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரியாக வேலை செய்திருக்கிற அவருடைய பெயர் ஏழுமலை அவர்கள். அவர்கள் அப்பொழுது
யூனிஃபார்ம் போட்டு அப்போது சர்வீஸ்ல இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இங்க இருக்கிற கடைகளிலே அப்போது பார்பர் ஷாப் இருக்கும். முடித்திருத்தம் செய்கிற கடையில வருகிற போது அந்த முடித்திருத்தம் செய்கிறவருக்கு தெரிந்துவிட்டது இந்த அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று. அவர் வந்தவுடனே சார் உங்களுக்கு நாங்கள் முடிவெட்ட மாட்டோம் என்று தவிர்த்து விட்டார். அதை சென்று இதோ அருகாமையில் இருக்கிற வடகரை நம்பிக்கையில் இருக்கிற தீர்த்தனுடைய உயிருக்கு உயிரான நண்பனா இருந்திருக்கிற அருமை சகோதர தம்பி பாஸ்கர் அவர்களுக்கு அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். பாஸ்கர் உடனடியாக தீர்த்தமலை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தீர்த்தமலை இதே இடத்திலே ஒரு அதிகாரியா இருந்தாலும் கூட ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவர்கள் கூட முடித்திருத்தம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்காரு. அவரை நாம் விடக்கூடாது என்று பாஸ்கர் சொல்லும் போது தீர்த்தமலை பாஸ்கர் விட்டவர்கள் அங்கு சென்று அந்த கடையை அருகில் இருக்கிற 2 கடைகளை அடித்து நொறுக்கி காவல் நிலையத்தில் தூக்கி செல்லப்பட்டவர்கள் 2 பேர். எனக்கு நன்றாக தெரியும். 3 கடைகளை அடித்து நொறுக்கியவர். நீங்கள் முடித்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாருக்குமே முடித்திருத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் டீ கடை நடத்த வேண்டும் என்றால் எல்லாருக்குமே சமமாக டீ கொடுக்க வேண்டும். இரட்டை கோலை முறையும் சாதி பார்த்து முடிவெட்டுகிற நிலை இருக்கும் என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டி அடித்து அந்த கடையை உடைத்தவர்கள் மாபெரும் போராளிகளாக அன்பு தம்பி தீர்த்தமலை அவர்களும் அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போது இருக்கிற ஆய்வாளர் அந்த ஆய்வாளர் உடனடியாக இங்கே படையெடுக்கிறார். காவல்துறை படையோடு இங்க வந்து இங்க இருக்கிற ஏறக்குறைய 7 கடைகள், சரியான 7 கடைகள், 7 இந்த பார்பர் ஷாப்பையும் மூடப்பட்டது. மூடப்பட்டு அவர்களிடத்திலே காவல் நிலையத்துக்கு தூக்கி சென்று ஒரு சமரச பேச்சுவார்த்தை செய்து நான் வழக்கு போட்டு உங்களை தூக்கி விடுவேன், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வேலையை செய்ய முடியாது என்று அவர்களுக்கு கடுமையான மிரட்டல்களை விடுத்து சமரசம் செய்யப்பட்டது. என்ன சமரசம் என்று சொன்னால் அனைவருக்குமே நான் முடிவெட்டுவேன் என்று அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பத்திரம் இது இருக்கிற கடலாடி காவல் நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறவரை, இங்க இருக்கிற சாதி ஒழிப்பிற்காக களத்தில் நின்று உயிர் தியாகம் செய்தவரை நாம் நினைவு கூற மறந்தால் நாளை இந்த சமூகத்திற்கு ஏற்படுகின்ற அனைத்து முறைகளுக்கு யாருமே போராட முன்வர மாட்டார்கள். அந்த நிலையை தான் அவர் மறைந்து 6 ஆண்டு காலத்திலே ஒவ்வொரு ஆண்டுகளாக நான் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிற போதெல்லாம், அதற்காக மெனக்கிடுகிற போதெல்லாம் கூட அதை தள்ளி 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 போய்கொண்டிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதியாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். தொடர்ந்து எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததன் காரணமாக நான் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை முன்னெடுக்க முடியவில்லை. உடனடியாக தம்பி அவர்களிடத்திலே கேட்டேன், நீ பாண்டியன் அவர்களிடத்திலே கேட்டேன், அப்பாவுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் நான் மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை செய்தாக வேண்டும் என்று கேட்கிற போது அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னார், அண்ணா அப்பா இறப்பதற்கு முன்னால் என்னிடத்திலே ஒரு 2 பேரை மட்டும் சொல்லி இறந்திருக்கிறார். உங்களை எனக்கு மிகவும் அறிமுகம் கிடையாது. ஆனால் அப்பா சொல்லியிருக்கிறார், நான் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களை பாதுகாக்கிற 2 பேரை நான் அறிமுகம் செய்கிறேன். ஒன்று மாக்கு பரலவன், இன்னொன்று அண்ணன் வர்கீஸ் என்று சொல்லியிருக்கிறார். தயவு கூர்ந்து நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அண்ணன் பாஸ்கரத்தை கூப்பிட முடியுமா என்று கேட்டார். நான் கண்டிப்பாக கூப்பிடுகிறேன் என்று சொன்னேன். இந்த மாவட்டத்துடைய மைய மாவட்டத்துடைய அக்கா வளர்மதி அவர்களிடத்திலே நீங்கள் பேசுகிறீர்களா, கூப்பிட முடியுமா என்று கேட்டார். கூப்பிடுகிறேன் என்று கூப்பிட்டேன். அண்ணன் இளங்கவியாரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன், அவரிடத்தில் நீங்கள் நட்பாக இருக்கிறீர்களா, பேசுகிறேன் என்று கேட்டார். கண்டிப்பாக பேசுகிறேன், கூப்பிடுகிறேன் என்று கூப்பிட்டேன். கடைசியாக தம்பி கிச்சா கூப்பிடுகிறேன், தலித் நதியா கூப்பிடுகிறேன், ஆர்கே அருண் கூப்பிடுகிறேன், நாகராஜ் கூப்பிடுகிறேன். நீங்கள் யாரை சொன்னாலும் கூப்பிடுகிறேன். ஆனால் நிச்சயமாக நிகழ்ச்சி நடத்திய தீர்வேன் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தேறி கொண்டிருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு முரண்பாடுகள், ஆனாலும் கூட எந்த நிலை வந்தாலும் கூட தனக்கான கொள்கையை மக்களுக்கு போராட வேண்டும் என்று முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிற அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சமும் பின்வாங்காத ஒரு மிகச்சிறந்த போராளியாக இந்த பகுதியை வளம் வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மறந்திருக்கலாம். என்று சொன்னால் இப்பெல்லாம் ரோடு மிகவும் தார் சாலை போடப்பட்டு சௌகரியமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தார் சாலையில தீர்த்தனுடைய ரத்தமும் வியர்வையும் கலந்திருக்கிறது. இன்றைக்கு நீலமும் சிவப்பும் நட்சத்திரம் கொண்ட கொடி தமிழ்நாடு முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
இந்த முறையிலே இந்த பகுதியிலே அந்த கொடி அமைப்பதற்கும் அந்த கொடி ஒரு அமைப்பாவதற்கும் ஒரு இயக்கமாக மாறுவதற்கும் அருமை சகோதரர் தீர்த்தமலை போன்று எண்ணற்ற உயிர் போராளிகள் இங்கே மண்ணிலே மறைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் தீர்த்தமலைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த இயக்கத்தில் வேலை செய்தார் என்பது கவலை கிடையாது. யாருக்காக போராடினார், என்ன நிலைப்பாட்டிற்காக போராடினார், கடைசி வரை அவர் குண்டர் தடுப்பு சட்டத்திலோடு சென்றிருக்கிறார். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே ஆரம்பங்கள் புதிர் பகுதியில மாடு விடுகிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை காக்கி சட்டத்துடைய ஒட்டுமொத்தமான கவனமும் தீர்த்தமலை எங்க இருக்கிறார் என்று கேள்வார்கள். தீர்த்தமலை எங்க இருக்கிறார் என்று தெரியாது. தீர்த்தமலை எங்கு தோன்றுவார் என்று சொன்னால் அந்த மாடு வருகிற போது, அந்த கொடி வருகிற போது அந்த கொடியை உடைத்து அடித்து நுறுக்கி அவரை குண்டு கட்டாக போலீஸ்காரர்கள் தூக்கி செல்வார்கள். அங்க இருக்கிற பொழுது எந்த கொடி வந்தாலும் விடுதலை சுத்தி கொடியோடு தான் என் மாடு வரும் என்று கடைசி வரை தன்னை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த போராளி தீர்த்தமலை அவர்கள். அவர் உடல்நலப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தான் இருந்திருக்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட 6 ஆண்டுகள் மட்டுமல்ல 100 ஆண்டானாலும் கூட இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறவர்கள், களத்திலே இருக்கிறவர்கள் அவரை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் அன்பு தம்பி பாண்டியனை பார்த்த உடனேயே நான் மெய்மறந்து போனேன். தீர்த்தமலை இறக்கவில்லை, தீர்த்தமலை செத்து மடியவில்லை. பாண்டியன் உருவத்திலே இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்று மேடையை வீட்டிருக்கிறார். தீர்த்தமலை இறந்து போகவில்லை, மறு வேடமாக பாண்டியனாக வந்திருக்கிறார். அதுவும் விடுதலை சிறுத்தைக்கே வந்திருக்கிறார் என்பதுதான் மிகவும் மிக முக்கியமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். மேடையிலிருந்து கொண்டிருக்கிறார். தீர்த்தமலை நான் தீர்த்தமலையாக இல்லை, பாண்டியனாக இருக்கிறேன், இந்த மக்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்பதுதான் இங்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற வாரிசுகள் எல்லாம் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சியிலே பங்கு வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாரிசு அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சிந்தித்து பாருங்கள். காங்கிரஸ்ல கிருஷ்ணசாமியுடைய மகன் விஷ்ணு பிரசாத் அவர் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாசுடைய மகன் அவர் என்னெல்லாம் பேசினார். அவருடைய மகன் அன்புமணி இப்பொழுது தலைவர். கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, ஜி.கே. மூப்பனுடைய மகன் ஜி.கே. வாசன். இப்படி தமிழகத்தில் இருக்கிற அத்துணை வாரிசு அரசியலுமே பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் போராளி தீர்த்தமனுடைய வாரிசு பாண்டியன் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் ஒரு போராளியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் விட்டு சென்ற பணியை, நான் எந்த இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்தினோ, எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் உறுதுணையாக நின்றோனோ, எனக்கு பிறகு நீ தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணையின் அடிப்படையில் தான் எங்கே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தம்பி கிச்சா அவர்கள் சொன்னார், அருந்ததிய மக்கள் நான் ஒரு காலமும் சாதியை பார்த்து மக்களுக்காக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எனக்கு அருந்ததியில் அதெல்லாம் எனக்கு உணவே தெரியாது. தீர்த்தமலையுடைய உயிராக இருந்தவர், என்னுடைய உயிராக இருந்தார் தீர்த்தமலை. ஏனென்று சொன்னால் அப்பழுக்கற்று ஒரு அப்பட்டமான பச்சை குழந்தை போன்று மனம் கொண்டவர் தான் தீர்த்தமலை. என்னால் ஒரு 6 ஆண்டு அவர் இறந்துட்டார் செய்தியே தெரியாது. சமீபத்தில் கடந்த ஆண்டுதான் தம்பி பாண்டியன் அவர்கள் போஸ்டர் ஓட்டிருக்கும் போது நான் நாகராஜன் கேட்டேன், நாகராஜ் தீர்த்தமலைக்கு யாரோ தம்பி ஓட்டிருந்தேன், நாகராஜ் தான் சொன்ன மேடல் இருக்கிறார். நாகராஜ் தான் சொன்னாரு அவர் தீர்த்தனுடைய பையன் என்று. அப்படியா நான் பிரமித்து போனேன். தீர்த்தமலை போலே மீசை போய், மீசை என்பது மிகப்பெரிய சித்தாந்தம் இருக்கு. மீசை என்பது சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இன்றைக்கு காட்டில இருந்து 30 ஆண்டு காலம் 3 மாநிலத்தை கண்களிலே வெள்ளை விட்டு ஆட்டி இருக்கிற வீரப்பனுக்கு மீசையை உயிரோடு இருக்கிற போது அதை யாருமே தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அவர் இறந்ததற்கு பிறகுதான் மீசையை வெட்டி இருக்கிறார்கள். ஆக இந்த பகுதியில அவர் போலீசுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எத்தனை கிலோமீட்டரை தாண்டி வர வேண்டும், எத்தனை சாதிகளை கடந்து வர வேண்டும், எத்தனை ஊர்களை கடந்து வர வேண்டும்.
அன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய வாகனத்திலே நீலம் சிகப்பு கலந்த பெயரை போட்டுக் கொண்டு வருவார், மீசையை முறுக்கி கொண்டு வருவார், அவர் அந்த மப்ளரை ப்ளூ ரெட் அந்த மப்ளரை போட்டுக் கொண்டு வருவார். அவர் அந்த கட்சி வண்ணத்தை இல்லாமல், கட்சியுடைய அடையாளம் இல்லாமல் தனித்து அவரை காணவே முடியாது. அப்பொழுது நீலமன் செல்வம் கண்ட வேசி கட்டி வருவார். என்னிடத்தை சொல்லுவார் அலுவலகத்தில், ஆனா தமிழ்நாடு முழுக்க திருமாவளவனா இருக்கானா, இந்த மாவட்டத்தில் நீங்க தானே திருமாவளவன் சொல்லு, நீங்க தானே இந்த மாவட்டத்தை எங்களுக்கு பாதுகாப்பிடாது. இப்ப சொல்லுங்க, நான் இயக்கத்தில் இல்ல, நான் கடைசி வரை அவரை இயக்கத்தை விட்டு வர வேண்டும் என்று ஒரு நாள் நான் சொன்னது கிடையாது. அவர் எந்த இயக்கத்தில் வேலை செய்தாலும் கூட நான் அவருடைய என்னுடைய சகோதரனாக அவரை பாதுகாத்ததில் மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது. இந்த பகுதியிலே இன்றைக்கு மக்கள் போராளி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு பல்வேறு காவல்துறை வழக்குகளை சுமந்த அவருடைய குடும்பமே ஒரு தியாகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கலாம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பங்கலம் புதுவிலே அங்க இருக்கிற ஒரு வங்கியின் மீது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நாங்க தான் வருவோம். எங்க 2 வாகனங்களும் அப்ப நான் கார் வச்சுன்னு இல்லை, அண்ணா கொஞ்சம் வசதியா இருந்தால அப்படின்னு கார் வச்சிருந்தாரு, நான் பைக்ல தான் வருவேன், பறந்து வருவோம். நாங்க 2 பேரும் இல்லாத இங்க இருக்கிற கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே கிடையாது. கங்கவரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஏதோ தவறு செய்தாங்க, ஒரு 6 இளைஞர்களை பிடிச்சின்னு போயிட்டாங்க. நாங்க உடனடியாக வந்தேன், பறந்து வந்தேன் கார் எடுத்து. கங்கவரத்தை வந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அணிதிரட்டி நான் பேசினேன், இல்லனா 6 பேரை கைது பண்றாங்க, உண்மையான குற்றவாளி 6 பேர் கொடுத்தாதான் நாங்க இந்த 6 பேர் விடுவோம்னு சொல்றாங்க. நாங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அச்சத்தில் இருந்தாங்க, ரொம்ப பீதியில இருந்தாங்க. நான் சொன்னேன், மாவட்ட காவல்துறை நிர்வாகம் அச்சத்திலும் பீதியிலும் அங்கு ஆய்வுக்கு மேல் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை பார்த்து ஏன் அச்சுற வேண்டும் என்று இப்படி மக்களை உட்கார்ந்து நான் பேசினேன். என்ன காரணம் என்று சொன்னால் காவல்துறையை கேவலம் செய்து விட்டார்கள், காவல்துறையை மரத்தை வெட்டி முற்றுகை செய்து விட்டார்கள். அப்போது உதவி ஆய்வாளராக இருக்கிற இப்போது டிஎஸ்பி இருக்கிறார் நினைக்கிறேன் அண்ணாதுரை, அப்போது உதவி ஆய்வாளராக இருக்கிற அண்ணாதுரை அவர் மிக கடுமையான தாக்குதலை செய்தார். நான் அங்கு சொன்னேன், மிஸ்டர் அண்ணாதுரை, உனக்கு 6 பேர் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இயக்கத்தில் இருக்கிற 6 பேரை நான் கைது செய்கிறேன், இங்க இருக்கிற அந்த கங்கவரம் பகுதியில் இருக்கிற 6 பேரை விடுதலை செய்ய வேண்டும் நான் கடுமையாக பேசினேன். அண்ணாதுரை அங்க இருக்கிற நீதிமன்றத்திலே அவர்களை சரணடைகிறவர்கள் சொல்லியிருக்கிறார், என்னிடத்திலே துப்பாக்கி இருந்திருக்கும் என்றால் நான் வர்கீஸை சுட்டு வீழ்த்தியிருப்பேன் என்று டிஎஸ்பியாக இருக்கிற அண்ணாதுரை பேசிய வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் சொன்னா இன்னைக்கும் வரலாறு நடந்திருக்கிறது. தமிழக அரசியலே ஒரு அப்பழுக்கற்ற திராவிட இயக்கத்திற்கு நாம் துணை போகாமல், திராவிட கட்சிகளுக்கு நாம் அணிபடியாமல் அரசியல் செய்தால் தமிழகத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியிலேயே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலை சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 மாசம் கடந்துச்சு, சார்ஜ் ஷீட் போட நெருங்கிட்டாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல, கதை என்ன கதை எழுதுவாங்கன்னு தெரியல. இந்த அருண் ஒருத்தர் வந்திருக்காரு, காவல்துறை அருண், அவரே இப்ப மெய்சிலத்தில் நிற்கிறார், எப்படி கதையை முடிக்கிறது எப்படி தொடங்கிட்டாங்க. இப்ப காவல்துறை அதிகாரி யாரோ சாம்பவர் செஞ்சதை நோக்கி போயிருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் 2 மாசமா போயிருக்குதா, திரும்பி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சிசிங் ராஜா வந்து ஆந்திராவை நாங்க சுத்தி வளைச்சிட்டோம், காரை பின்னால போயிட்டோம், நாங்க இன்னும் கார் பின்னால போயிருக்குதா இல்ல ரிவர்ஸ் ஆகி வந்துச்சாங்கன்னு தெரியல. அந்த வழக்குகள் முடிப்பு என்ன காரணம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடுத்த கட்டமான துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்குமான உதயநிதிக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் சரி செய்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு திமுக ஆதரிங்க, இல்ல அண்ணா திமுக ஆதரிங்க. திமுக இல்லாம அண்ணா திமுக வந்தாக்கா நான் சரி செஞ்ச என்னுடைய பிள்ளை உதயநிதி சரி செய்ய முடியாது என்ற அச்சத்தில் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும் தெரியல. எல்லா இயக்கங்களும் தமிழகத்திலே திராவிட கட்சிகளுக்கு மார்ச் என்று தான் தமிழகத்தில் உருவானார்கள். நீங்க பாருங்க, இடதுசாரிகள் இருந்து மதிமுகவில் இருந்து திமுக பாமக இருந்து எல்லா இயக்கங்களும், தேமுதிக விஜயகாந்த் என்ன சொன்னாரு, அவர் நான் கருப்பியம் சொன்னார், அவர் போய் அதிமுக கூட்டணி வச்சுட்டாரு. பாமக என்ன சொன்னாரு, ராமதாஸ் என்ன சொன்னாரு, வானம் இருக்கிற வரைக்கும் பூமி இருக்கிற வரைக்கும் கடல்ல தண்ணீர் நான் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார், அவரும் போய் சென்றாரு. வைகோ என்ன மாதிரி மிகச்சிறந்த பேச்சாளர் வைகோ,
அந்த மக்களை போன பேசினாக்கா திமுக அப்படி மெய் மருந்து போவோம். அப்படி பேசாத பேச்சு. 1993 அவர் இயக்கம் என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன சொன்னாரு, திராவிட கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும், கூட்டணியிலே கலனம் வந்தாலும் நான் போர்வாளாய் நிற்பேன் சொல்றாரு. நிலைமை மாறிச்சு. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அடிபடியாமல் ஒரு இயக்கம் இருந்தது என்று சொன்னால் அது பகுஜன் சமாஜ் கட்சி. அதற்கு அடுத்த கட்டமான ஒரு இயக்கம் இன்று உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அது மக்கள் புரட்சி கழகம் தான். நாங்கள் தேர்தல் அறிக்கைகளாக வந்தோம். தேர்தல் நேரத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிட்டீங்களா வந்தோம். மக்களுக்கு அப்புறம் வாக்களிக்கக்கூடிய அந்த விஷயம் தெரியல. இந்த பகுதியில கலவரத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியே எனக்கு உடன்பாடு நான் வெளியே இருக்கேன். காவல்துறை அதிகாரிகள் மீது ஒரு 21 பேர் மீது நேம் அக்யூஸ்டாக தீர்மானிக்கப்பட்டது. யாருமே கைது செய்யல. ஒரு சமரச பேச்சு, நான் சமரச பேச்சு நிறைய இருக்காங்க, நான் முடியாதுன்னு சொன்னேன். கைது செய்யாமல் நான் இருக்கிற அந்த பிரேதத்தை வாங்க மாட்டேன். ஒருவேளை பிரேதத்தை வாங்குங்கள், நாங்கள் கைது செய்கிறோம் என்று சொன்னா நான் அங்க இருக்க மாட்டேன். நான் வெளியே கிளம்பி போயிட்டேன். இருக்காங்க, எல்லாரும் மேலே இருக்காங்க. நான் அப்படிப்பட்ட சமரசத்திற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க என்ன வேணா செய்ய சொன்ன கிளம்பின காரியம் பார்த்து நான் போயிட்டேன். எதற்காக நான் சொல்லுகிறது சொன்னால், ஒருவேளை இந்த 6 ஆண்டுகளே தீர்த்தமலை உயிரோடு இருப்பார் என்று சொன்னால் அந்த கலவரம் நடந்திருக்காது. அந்த கலவரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட உண்மையா இந்த மக்களுக்கு அவரு வெறும் கமிஷன் அருந்ததிகள் மட்டுமல்ல, வன்னியர்களோடு மிக சகவாசமாக இருப்பார், ஒடியார்களோடு சகவாசமாக இருப்பார். அவர் மலையில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும், இந்த வாசக்கால் ஜன்னல் அந்த மாதிரியான மரங்களை வியாபாரம் செய்வார். கடுமையான உழைப்பார். அதுல கொஞ்சமா சிறுக 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 காசு சேர்ப்பார். உடனடியாக ஏதாவது மீட்டிங் சொன்னாங்க உடனடியாக அவர் ஆட்களை கூட்டு வருவார். அந்த அளவுக்கு அவர் கொஞ்சமும் அந்த அச்சம் என்பதை அவர் உடம்பிலே இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பகுதியிலே போராடி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இணையில்லாத ஒரு மிக சிறந்த போராளி தான் மரியாதைக்குரிய தீர்த்தமலை அவர்கள். அதனால்தான் அவர் இந்த போராளியை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் வரலாற்றை மறைப்பார்கள், வரலாற்றை மாற்றி எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய தீர்த்தமலைக்கு 6 ஆண்டு ஆனாலும் கூட நிகழ்ச்சி நடத்தியாக வேண்டும். இது என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் நன்றி கெட்ட மக்களாக ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளோம். போராடியவர்களை மறந்தார்கள் என்று சொன்னால் அவர் நன்றி இல்லாத மக்கள், அவர் நன்றி தெரியாது. அவர் யாரு, இவர் எனக்கு கடைசி வரை உண்மையிலேயே தீர்த்தமலை ஒரு அருந்ததிய சமூகம் என்பது நிச்சயமா தெரியாது, நிச்சயமா தெரியாது. ஒரு முறை நாங்கள் அவர் வீட்டுக்கு வந்தோம், நான் என் தம்பி ராஜ்குமார் நான் வீட்டுக்கு வந்தோம், காலை டைம்ல வந்தோம். அவர் ஆனா நீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இருக்காங்க, தோசை செஞ்சிருக்காங்க சாப்பிடலாம், இல்லைன்னா இல்லை நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம்னு சொன்னாரு. தோசை ஒன்னொன்னு இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரு 2-3 தோசை கொடுத்தாங்க. கறி சாப்பிடுங்களான்னு கேட்டாரு. சாப்பிடுவேன்னு சொன்னேன். நான் பன்னிக்கறி சாப்பிடலான்னு சொன்னேன். என்ன உண்மையா அதுக்குனால சாப்பிட்டது இல்லை. அவர் சாப்பிடலன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஆனால் நிச்சயமா அதுக்குனால நான் சாப்பிட்டதே கிடையாது. பன்னிக்கறி சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன் சொன்னேன். இந்த அம்மா இருக்காங்க, இல்லாத இந்த அம்மா இருக்கிறாங்க, எனக்கு 2-3 தோசை இவ்வளோ அடிக்கடி போட்டாங்க. இந்த பாகம் பார்த்தா ராஜ்குமார், இந்த பாகம் பார்த்தா கோயில் பண்ணி அவங்களுக்கு சங்கடமா இருக்குது. இப்போ நாங்களாவது எதாவது சாப்பிட்றோம், இப்படி என்ன சாப்பிட்றோம் தெரிஞ்சு நான் சாப்பிட்றேன்னா இவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் சொன்னேன், புத்தரை நினைச்சீங்க, புத்தரை நினைச்சீங்க, அவருக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. இப்போ சாப்பிட்றேன்னா தீர்த்தமலை ரொம்ப வேதனைக்குள்ள ஆயிடுவாரு. அவங்க மனைவி அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஆனா சாப்பிடுறான்னு சொல்றாங்க. நிச்சயமா சாப்பிடுங்க, செட்டா 3 பேர் இங்க செட்டலாம் அப்படின்னு இருக்காங்க. நான் போய் சொல்ல நான் 3 பேர் தான் வந்தோம். சாப்பிடுங்க, பன்னிக்கறியோ மாட்டுக்கறியோ சாப்பிடுங்க. ஒரு வேலை இது புத்தர் சொன்ன மாதிரி கேட்டு போன உறவு எல்லாம் இருந்துச்சுன்னா செட்டு போயிடலாம், சாப்பிட்டு சொன்னேன். அவ்வளவு அன்பும் பாசமும் கொண்டவர் என்னுடைய அன்பு தம்பி தீர்த்தமலை. ரொம்ப பாசம் என் மேல. வாசனை வரான்னு கேட்பாரு, வர்றாரு, கண்டிப்பா வர்றாரு. அந்த அளவுக்கு மிக அன்பும் பாசமும் கொண்டிருந்தாலும் கூட எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் மேலாக இந்த மக்கள் மத்தியில மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் மீது அவர் உயிரே வச்சிருந்தார். கடைசி வரை கொஞ்சம் கூட
அவரால் சமரசமே செய்து கொள்ள முடியாமல் இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறார். இந்த மக்களுக்காகவே அவர் உயிரை நீத்திருக்கிறார். இந்த மக்களுக்காகவே சேவை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய போராளி தீர்த்தமலை அவர்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன், நம்மை விட்டு அவர் பிரியவில்லை, நம்மை விட்டு அவர் மறையவில்லை. இங்கு மாறு வேடத்திலே தீ பாண்டியனாய் வீற்றிருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணியை தம்பி பாண்டியன் அவர்கள் செய்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.